நகராட்சி துறையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 25 கோடியில் முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், குடிநீர், பாதாள சாக்கடை, திடக்கழிவு மேலாண்மை, சாலைகள், போக்குவரத்து, நகர்ப்புற பசுமை, நீர்நிலைகள் மீட்டெடுத்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக மாண்புமிகு முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு இயக்கத்திற்கு கீழே ரூபாய் 25 கோடியில் திட்ட அறிக்கைகள் உருவாக்கப்படும். கோயம்புத்தூரில் இனி 24 மணி நேர குடிநீர். கோயம்புத்தூர் மாநகராட்சியில் தற்போது 58 வார்டுகளில் வழங்கப்படும் 24 மணி நேர குடிநீர் சேவையை மீதமுள்ள 42 வார்டுகளுக்கு விரிவுபடுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்திட விரிவான திட்ட அறிக்கை. குடித்துறை ஆற்றை நீராதாரமாக கொண்டு கன்னியாகுமரி நகராட்சி, 17 பேரூராட்சிகள் மற்றும் 5 ஒன்றியங்கள் மற்றும் தாமிரபரணி ஆற்றை நீராதாரமாக கொண்டு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள 2 நகராட்சி, 7 பேரூராட்சிக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்திட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். ரூபாய் 254 கோடியில் பாதாள சாக்கடை திட்டம். பல்லாவரம், குரோம்பேட்டையில் பாதாள சாக்கடை புனரமைப்பு பணிகள் ரூபாய் 104 கோடியிலும், திருநீர்மலையில் புதிய பாதாள சாக்கடை திட்டம் ரூபாய் 150 கோடியில் செயல்படுத்தப்படும். அடுத்து கழிவு நீரில் இருந்து கம்ப்ரஸ்டு பயோகேஸ். சென்னையில் இருக்கிற 22 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள்ல கழிவு கசடில் இருந்து உருவாகும் உயிரி வாயுவை, அந்த பயோகேஸ கம்ப்ரஸ்டு பயோகேஸாக தரம் உயர்த்தி அது வணிகமயமாக்கப்படும். அடுத்து பாதாள சாக்கடை திட்டம் குறித்த விரிவான திட்ட அறிக்கை. கோயம்புத்தூர் மாநகராட்சி விடுபட்ட பகுதிகள், சிவகாசி மாநகராட்சி, திருச்செந்தூர் நகராட்சி ஆகிய பகுதிகளில் சுகாதாரத்தை மையப்படுத்தி பாதாள சாக்கடை திட்டத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை உருவாக்கப்படும். திருவொற்றியூர்ல கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய மேம்பாடு பணிகளுக்காக வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டத்தின்படி தரநிலைகள் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்திறன் ரூபாய் 42 கோடியில இதற்காக நம்ம மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். ரூபாய் 102 கோடியில பாதாள சாக்கடை பராமரிப்பு முழுமையாக இயந்திரமயம் செய்யப்படும். ரூபாய் 30 கோடியில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உருவாக்கப்படும். ரூபாய் 276 கோடியில் இந்த கொடுங்கையூர் பெருங்குடி இருக்கு பாருங்க, நாம இமயமலை, பரங்கிமலை வரைக்கும் பார்த்திருப்போம். ஆனா நாம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு குப்பை மலைகள் அங்கங்க தேங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பொறுப்பு, கூட்டு பொறுப்பு. அதை சரி பண்றதுக்காக கொடுங்கையூர் பெருங்குடி குப்பை கிடங்குகளில் உயிரி அகழ்வு பயோ மைனிங் முறையில் குப்பைகள் அகற்ற பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ள கொடுங்கையூர் மற்றும் பெருங்குடி குப்பை கிடங்குகளில் 29 லட்சம் மெட்ரிக் டன் அளவிலான பழைய குப்பைகள் ரூபாய் 276 கோடியில் அகற்றப்படும். ரூபாய் 93 கோடியில் உயிரி அகழ்வு முறை திடக்கழிவுகள் அகற்றும் திட்டம். இதே மாதிரி ஆவடி, தாம்பரம், கோயம்புத்தூர் மாநகராட்சிகளிலும் 25 நகராட்சிகளிலும் 93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். ரூபாய் 262 கோடியில திடக்கழிவு மேலாண்மைக்கு வாகனங்கள் வாங்கணும். இந்த வாகனங்கள் தான் ரொம்ப ரொம்ப குரூசியல். இதுதான் போய் ஒரு குப்பையை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப காரணமா இருக்கு. வீடுகள் தோறும் திடக்கழிவுகளை சேகரிக்க தூய்மை பணியாளர்களின் பணியினை எளிமையாக்க இந்த வாகனங்கள் வாங்கப்படும். 1 லட்சம் புதிய LED தெருவிளக்குகள் தமிழ்நாடு முழுக்க கொண்டு வரப்படும். வெளிச்சமில்லாத பகுதிகளுக்கு வெளிச்சம் வரும். ரூபாய் 41 கோடியில் மழைநீர் வடிகால் அமைப்பு. வில்லிவாக்கம் உங்களுக்கு ரொம்ப தெரிந்த ஊரு. வில்லிவாக்கம், அம்பத்தூர், கொளத்தூர், பாடி, அண்ணா நகர் மேற்கு ஆகிய பகுதிகளில் பருவமழையின் போது வெள்ளப்பதிவுகள் ஏற்படாத வண்ணம் ஓட்டேரி, நல்லா கால்வாய், 0 பாயிண்ட் முதல் கூவம் நதி வரை ஜவஹர்லால் நேரு சாலையில் மழைநீர் வடிகால் அமைப்புகள் 41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். ரூபாய் 118 கோடியில மேம்படுத்தப்பட்ட மழைநீர் வடிகால் வசதிகள். ரூபாய் 24 கோடியில் மழைநீர் உறிஞ்சும் பூங்காக்கள், ஸ்பாஞ்ச் பாக்ஸ். ரூபாய் 25 கோடியில் விளையாட்டு உட்கட்டமைப்புகள். இதெல்லாம் தஞ்சாவூர், திண்டுக்கல், சிவகாசி மாநகராட்சிகள்ல பசங்க விளையாடுறதுக்கு தரமான அந்த விஷயங்கள்லாம் ஏற்படுத்தப்படும். ரூபாய் 20 கோடியில விளையாட்டு திடல்கள். இது நம்மளுடைய பெருநகர சென்னை மாநகராட்சியிலிருந்து பிற மாநகராட்சிகள், நகராட்சியில் இருக்கிற இளைஞர்களினுடைய விளையாட்டு திட்டத்தை ஊக்குவிக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ஒலிம்பிக் பதக்கம் என்பது தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும். அதை வாங்கி தருகிற அரசாக வெற்றி தலைவர் அரசு இருக்கும். ரூபாய் 50 கோடியில் புதிய பேருந்து நிலையங்கள். வேட்டவலம், தேன்கனிக்கோட்டை, சேத்தியாத்தோப்பு, நீடாமங்கலம், வத்தலக்குண்டு மற்றும் சாயல்குடி உள்ளிட்ட 15 பேரூராட்சிகள் 50 கோடியில புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும். ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள பேருந்து நிலையங்கள்லாம் நவீன வசதிகளுடன் மேலும் மேம்படுத்தப்படும். 15 கோடியில 10 பேரூராட்சிகளை நவீன எரிவாயு தகன மேடைகள். 20 கோடியில் நீர்நிலைகள் புனரமைத்தல். 2 கோடியில் நிகழ்நேர கண்காணிப்பு மையம். எல்லாத்தையும் உட்கார்ந்து டேஷ்போர்ட்ல ஈஸியா நம்ம மானிட்டர் பண்ண முடியும். அப்புறம் ஒரு திட்டம், இது ராபிஸ் இல்லா தமிழ்நாடு. எதிர்வரும் ஆண்டுகளில் ராபிஸ் இல்லா தமிழ்நாடு உருவாக்கும் நோக்கத்தில் ராபிஸ் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி திருநாய்களை பிடிப்பதற்கான வாகனங்கள், பராமரிப்பதற்கான மையங்கள், தங்குமிடங்கள் கட்டுதல் ஆகிய பணிகள் மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் முதற்கட்டமாக நடப்பாண்டில் ரூபாய் 107 கோடியில் உருவாக்கப்படும். 40 கோடியில் கன்னியாகுமரியில் பன்னடுக்கு வாகன நிறுத்திமிடம். தூத்துக்குடி மாநகராட்சி பேருந்து நிலையத்தை ரூபாய் 90 கோடியில் புனரமைத்து மேம்படுத்தப்படும்.
ரூபாய் 130 கோடியில் தஞ்சாவூர்ல பல்நோக்கு வணிக வளாகம். இன்னும் சொல்ல நிறைய உண்டு, நேரம் என்னவோ கொஞ்சமாக உண்டு. அதனால் இத்தோடு நகராட்சியை நிறைவு செய்து ஸ்டேஷனரி பிரிண்டிங் நான் ஏற்கனவே பதிலுரையில் சொன்னதை போல அதிநவீன கருவிகள் வாங்கப்படும். தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அறிவிப்புகளை பொறுத்தவரை மிக மிக முக்கியமானது ஹூஸ்டன் பல்கலைக்கழகம். எங்க முதல்வரினுடைய உத்தரவின் பேர்ல நேரிலே போய் அங்க வந்து நான் அதெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு வந்தேன். ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை கூடுதல் நிதியாக ரூபாய் 5.75 கோடி வழங்கப்படும். காவிய தமிழை உலக அரங்கில உயர்த்தி பிடிக்கும் வகையில இந்த ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இருக்கை வந்து உதவும். நிறைய விருதுகள் தரும் தமிழ் வளர்ச்சித்துறையில. என்னென்ன விருதுகள்லாம் பெண்டிங்ல இருந்ததோ, அது எந்த காரணத்துல இருந்ததோ விட்டுருங்க, எல்லா விருதையும் உடனே கொடுக்க சொல்லி முதல்வர் சொல்லிட்டார். எல்லா விருதும் தரப்படும். அது மட்டும் இல்ல, புதிதாக இப்ப சோசியல் மீடியா ஏரா, எல்லா சமூக வலைதள வாசிகள் இணைய தமிழ் செம்மல் விருதுன்னு சோசியல் மீடியால தமிழ் வளர்ப்போருக்கு இணைய தமிழ் செம்மல் விருது வழங்கப்படும் 2 அறிஞர்களுக்கு. நிறைய நல்ல எழுத்தாளர்கள் நல்ல நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் நாட்டுடைமை ஆக்கினாதான் நிறைய பேர் வந்து அதுக்கு பயன் வந்து சேரும். அதன்படி கவிஞர் கே ஜீவபாரதி, நினைவில் வாழும் பேராசிரியர் ராஜ் கௌதமன், திரு சாரண பாஸ்கர் என்கிற TMM அகமது, திரு சா கந்தசாமி, திரு TM வீர் முகமது ஆகிய 5 தமிழர்களின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எல்லை வீரர்கள், எல்லை காத்த வீரர்களினுடைய உதவித்தொகை போயிட்டு இருக்கு. அது திங்கள்தோறும் வழங்கப்படுற உதவித்தொகை 7,500 இருந்து 10,000 ரூபாயாக வழங்கப்படும் என்பதை உயர்த்தி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களினுடைய திறன்களை மெருகேற்றி அவங்க தலை சிறந்தவர்களை உருவாக்க சிறப்பு திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். தேசிய பன்னாட்டு கருத்தரங்குகள் நடத்தப்படும். நூலகத்திற்கான அந்த நூல்கள் கொள்முதல் வந்து நடைபெறும். நிறைய அரையாண்டுதல் கொண்டு வரப்படும் என்பதையெல்லாம் கூறி, மேலும் முதல்வருக்கு ஒரு பெருங்கனவு, மீண்டும் ஒரு உலகத்தமிழ் மாநாடு நடத்துவதற்கான ஒரு ஆலோசனை கமிட்டி, ஹை லெவல் கமிட்டி உருவாக்கப்பட்டு நம் அனைவரினுடைய பங்களிப்போடு தமிழ் நம்மை வளர்த்தால் வாருங்கள் நாம் தமிழ் தாயை வளர்ப்போம் என்று மீண்டும் ஒரு உலகத்தமிழ் மாநாட்டிற்கான ஆரம்ப வேலைகள் ஆரம்பிக்கப்படும்.